بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن عاقبتم فعاقبوا بمثل ما عوقبتم به ولئن صبرتم لهو خير للصابرين. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ارحموا ترحموا واغفروا يغفر لكم. رواه البيهقي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த தராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கை அது நேரான சீரான ஒரு ஒழுக்கமான ஹிதாயத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல முன்மாதிரியான விடயங்களை அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நேர்வழியாக இருக்குதோ, எப்படி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஹிதாயத்தாக இருக்குதோ, பல மூத்த உலமாக்களுடைய சட்ட திட்டங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஹிதாயத்தாக ஒரு நேர் வழியாக இருக்குதோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையில, அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்களையும் அல்லாஹு தஆலா முன்மாதிரி மிக்க மனிதர்களாக அல்லாஹ் வாழ வைத்தார். காரணம் என்னென்றா, எப்படி குர்ஆன வாழ்க்கையில் ஒரு ஹிதாயத்தாக நேர்வழியாக எடுக்கிறோமோ, எப்படி ஹதீஸ் ஒரு நேர்வழியாக எடுக்கிறோமோ, அதே போல மனிதர்களுடைய வாழ்க்கையில ஹிதாயத்துக்குரிய மனிதர்களை ஏன் அல்லாஹு தஆலா வழிகாட்டியாக வச்சானேண்டா, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மௌத்து வரைக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முன்மாதிரியான மனிதர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வாழ வச்சார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த நேர்வழிக்கு தகுதியான மனிதர்கள்ல பின்பற்றப்படுவதற்கு தகுதியான மனிதர்கள்ல
முதன்மையான மனிதன் தான் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தா இவங்களோட வாழ்க்கையில சொல்லப்படாத வழிகாட்டப்படாத விடயம் என்றொன்று இல்லை. எல்லா விஷயத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரியோர் நேர்வழியாக இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் இவன் வழிகாட்டி இருக்கிறான். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய தெளிவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய கணவர், உங்களுடைய மாப்பிள்ளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களே, அவங்களோட வாழ்க்கையில இந்த குணங்கள், அவங்களோட தன்மைகள் எல்லாம் எப்படி என்பதாக கேட்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எடுத்த உடனே கேட்டாங்க அவங்ககிட்ட, அம்மா தக்ரஉல் குர்ஆன், நீங்க வாழ்க்கையில குர்ஆன் ஓதில்லையான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில நீங்க குர்ஆன் ஓதில்லையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், ஏந்த மாப்பிள்ளையுடைய ஏந்த கணவனுடைய முழு பண்பும் குர்ஆன் என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில நாங்க திட்டவட்டமாக அழகிய முன்மாதிரிகளை வச்சிருக்கிறோம். நல்ல தன்மைகளை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய பசுந்தான முன்மாதிரிகளை உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்களை பத்தியும் அல்லாஹ் பேசுறார். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான குணங்கள் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி வச்சிருக்கிறான். நல்ல தன்மைகளை, நல்ல பண்புகளை உள்ளடக்கி வச்சிருந்தாலும் இந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு உண்டு. ஏனென்றா முஸ்லிம் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவன் தனித்தவனாக வாழ்றது இல்ல, ஒரு குடும்பமாக வாழ்றான், ஒரு சமூகத்தோட வாழ்றான், ஒரு சொசைட்டியோட வாழ்றான், ஒரு சமூகமாக பல மனிதர்கள் இணைந்தவனாக ஒரு முஸ்லிம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தனித்தவனாக எந்த முஸ்லிமும் வாழ்றல்ல. அப்ப அப்படி வாழக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குணம் உங்களோட வாழ்க்கையில வரணும். இந்த குணம் எங்கட வாழ்க்கையில ஈந்தாதான் ஒரு குடும்பமாக ஒத்துமையாக வாழையிலும், ஒரு சமூகத்தோட கண்ணியமாக வாழையிலும், ஒரு சொசைட்டியோட விட்டு கொடுப்போட வாழையிலும் இந்த குணம் உங்களோட வாழ்க்கையில வரணும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் கண்ணியமிக்கவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு குணம் தான், எந்த மனிதன் எங்களுக்கு அவங்களோட புறத்தால என்ன அநியாயம் நடந்தாலும், அவங்களோட புறத்தால் எங்களுக்கு என்ன தவறு நடந்திருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் அந்த தவறுகளை பொறுத்து மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்றதாக முக்கியம். இந்த தன்மை எங்கட வாழ்க்கையில இல்லை என்றா ஒரு மனுஷன் தவறை எங்கட வாழ்க்கையில கபூல் செய்ய இயலாம், அந்த தவறை எங்களுக்கு விட்டு கொடுக்கலாம், அந்த தவறுக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்கலண்டா ஒரு குடும்பமாக வாழ்றது எங்களுக்கு கஷ்டம். ஏனென்றா ஒரு மனிதன் தவற மன்னிச்சாதான் குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் இருக்கும், சொசைட்டிக்கு மத்தியில பிரச்சனைகள் இருக்கும், சமூகத்தின் மத்தியில பிரச்சனைகள், பிளவுகள் வரலாம். இந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய தவற மன்னிக்கக்கூடிய மனிதனான நானும் நீங்களும் வாழும். இந்த தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த காலத்துல கொஞ்சம் எடுத்து பாருங்க, குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? விட்டு கொடுப்பேன் ஒன்று இல்லை. சில மனிதர்களால் எங்களுக்கு தவறு நடந்திருக்கும், எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நாங்க உலகத்துல ஈக்கிறத போலதான் அவனும் எங்களோட ஈக்கணும் என்று சொல்லி. ஏனென்றா ஒவ்வொரு மனுஷன் கிட்டே நல்லா வித்தியாசமான குணங்களை வச்சிருக்கிறான். நாங்க ஈக்கிறத போல இன்னொரு மனுஷன் ஈக்க மாட்டார். எங்களுக்கு சில நேரம் சூடாகாது, கோபம் போகாது. ஆனா எங்களோட பழகிற மனுஷனுக்கு டக்குன்னு கோபம் போகும், அவருக்கு டக்குன்னு கோபம் வைத்திடும், அவர் மூல சூடாக ஈப்பாரு, டக்குன்னு முன்கோப்பக்காரனாக ஈப்பாரு. இந்த நேரத்துல அவங்களோட தவற எங்களுக்கு வாழ்க்கையில பொறுக்கல்ல என்று சொல்லி சென்றா, அந்த தவற வாழ்க்கையில நாங்க மன்னிக்கலண்டா அவரோட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை எங்களுக்கு சொசைட்டில கொண்டு போகலாம்.
இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்ன குணம் இருந்தாலும் இந்த குணத்தை அவங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்கல. எவ்வளவு தவறு செஞ்சாலும் மனிதர்களுடைய தவற வாழ்க்கையில பொறுத்தாங்க, மனிதர்களுடைய தவற வாழ்க்கையில கபூல் செஞ்சாங்க. அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில இந்த தன்மை எங்களுக்கு இல்லையா, ஒரு மனிதனுடைய பாவத்தை நாங்க வாழ்க்கையில மன்னிக்கலையா, வாழ்க்கையில நலவுகளே இழப்போம், நல்லவர்களே வாழ்க்கையில் இழப்போம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மட்டுமில்லாம ஹதீஸ்லயும் விளங்கப்படுத்துறாங்க, அடுத்த மனிதர்களுடைய தவற மன்னிக்கிறதால எங்களுக்கு என்ன பிரயோசனம், எங்களுக்கு என்ன பிரயோசனம்? அடுத்த மனிதர்களுடைய தவற மன்னிக்கிறத பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிறைய விஷயங்களை பேசுது. ஒன்று ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறான், தக்வாவுக்கு ஆக நெருக்கமான ஒரு சிஃபத் அடுத்தவர்களை மன்னிக்கிறது. தக்வாவுக்கு ஆக நெருக்கமான ஒரு சிஃபத். நாங்க தக்வாவை பத்தி பேசக்கூடிய நேரம் பலவிதமான அடையாளங்களை பேசுவோமா இல்லையா? ஜுப்பா உடுக்கிறது தக்வாட அடையாளம், தாடி வைக்கிறது தக்வாட அடையாளம், தொப்பி போடுறது தக்வாட அடையாளம், இப்படி தக்வாவை பத்தி வெளிரங்கமா ஈக்கிற எல்லாத்தையும் பேசுவோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தக்வாவுக்கு 17 அடையாளம் ஈக்குது, 17 அடையாளங்கள். இந்த 17ல ஒன்றுதான் இந்த ஜுப்பா, இந்த தாடி, இந்த தொப்பி. வெளிரங்கமான சூரத்துல ஒன்றுதான் இந்த தக்வான் அடையாளத்தில் ஒன்றுதான் வெளிரங்கமான சூரத். விளங்குறத போல சொல்லணுமேண்டா, உதாரணமாக இந்த நாட்டில் ஒரு 5000 தாளை நாங்க எடுக்கிறோம், ஒரு தாளை எடுக்கிறோம். இந்த 5000 தாள்ல ஒரு பக்கத்துல மட்டும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது, ஒரு பக்கத்துல கவர்மெண்டுடைய சீலிக்குது, கவர்மெண்டுடைய சைனிக்குது, அடிக்க வேண்டியது எல்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா அடுத்த பக்கம் பிளாங்க் ஆகிக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிக்குது, இன்னொரு பக்கம் பூர்த்தி இல்ல. இந்த 5000 கொண்டு எங்களுக்கு பொரோசனம் எடுக்கலுமா? எங்கேயும் பொரோசனம் எடுக்கல. ஏன்? 2 பக்கமும் பூர்த்தி ஆகினாதான் அதுக்கு மதிப்பு வாழ்க்கையில. நாங்க ஒரு சைட பூர்த்தி செஞ்சுக்கிறோம், கேட்டா சொல்றோம் மாஷாஅல்லாஹ் எங்களுக்கு எல்லா சுன்னத்தும் இருக்குது, நாங்க ஜுப்பா எடுக்கிறோம், நாங்க தாடி வச்சுக்கிறோம், நாங்க தொப்பி போடுறோம், மிஸ்வாக் பாவிக்கிறோம், அத்தரிக்குது, தஸ்பைக்குது, எல்லா சுன்னத்தும் இருக்குது. ஆனா வாழ்க்கையில வர வேண்டிய முக்கியமான சில சுன்னத்துகள் வரலையா, எப்படி எங்களை தக்வாதாரி என்று சொல்றது? ஏனென்றா ஒரு பக்கம் தான் பூர்த்தி, அடுத்த பக்கம் பூர்த்தி இல்லை. அப்ப அந்த தக்வால பொரோசனம் இல்லை. அதுதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 17 அடையாளத்துல மிக முக்கியமான அடையாளம் அடுத்த மனிதர்களை மன்னிக்கிறது வாழ்க்கையில, அடுத்த மனிதனுடைய தவற பொறுத்து கொள்றது வாழ்க்கையில. இந்த சிஃபத் எங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு சொல்லல நாங்க தக்வாதாரி என்று சொல்லி, நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லலாம். அது வரணுமா, நாங்க தக்வாதாரி என்ற அந்தஸ்து அடையணுமா, இந்த சிஃபத் எங்கட வாழ்க்கையில பூர்த்தியா வரணும். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, தக்வாக்காக நெருக்கம் மன்னிக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி என்றா, இந்த இடத்துல பேசக்கூடியவங்க யாரு தெரியுமா? சொர்க்கத்துக்குரிய மக்கள் யாருன்னு அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்துக்குரியவங்க யார் அல்லாஹ் சொல்லி கொண்டு வாரான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சுவனத்தின் பக்கமும் விரஞ்சி போங்க. வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அவன் தயாரிப்பு செஞ்சு வச்சிக்கிற சொர்க்கம் வானம் பூமியின் அளவுக்கு பெருசு. யாருக்கு தயாரிப்பு செஞ்சு வச்சிக்கிறான் தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கம் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறான், தக்வாதாரி என்றா யாருன்னு சொல்லணுமே, தக்வாதாரி என்றா யாருன்னு ஈக்கணுமே. அல்லதீன தொடர்ச்சியாக அந்த இடத்துல பேச, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா என்றா வசதியான நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க, ஏழ்மையிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. இது முதலாவது அடையாளம். பாருங்க, தக்வாதாரியா அல்லாஹ் பேசுறான், வெறுமனே சூரத் அல்லாஹ் பேசவே இல்லை. பாருங்க, இந்த இடத்துல பேசுறான், இவங்க வசதியுடைய நிலைமையிலையும் செலவழிப்பாங்க, ஏழ்மையான நேரத்திலையும் செலவழிப்பாங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வல் காதிமீனல் கைல். வல் காதிமீனல் கைல் என்றா கோபத்தை சப்பி முழுங்குறவங்க.
எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை வெளிக்காற்றல்ல, ரொம்ப பொறுமையோட இருப்பான். இது 2வது அடையாளம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அடுத்து பாருங்க, வல் ஆஃபீன அனின் நாஸ், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு மத்தியில மன்னிப்பாங்க வாழ்க்கையில, மக்களுக்கு மத்தியில மன்னிப்பாங்க வாழ்க்கையில, அவங்களோட தவறுகளை பொறுத்து கொள்ளுவாங்க. இது யார்? சொர்க்கத்துக்குரியவங்க சொல்லி குர்ஆன் சொல்லி. அப்ப சொர்க்கத்துக்குரிய மனிதர்களுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் அடுத்த மனிதர்களுடைய தவற வாழ்க்கையில மன்னிக்கிறது. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமா ஸாதஹுல்லாஹு, அதிகமானவங்களுக்கு இதுதான் பிரச்சனை ஆயிடுது. ஏனென்றா ஒரு மனுஷன் உண்மையில எங்களுக்கு தவறு ஒன்று செஞ்சிப்பார், ஒரு அநியாயம் ஒன்று எங்கட வாழ்க்கையில செஞ்சிப்பார், உண்மையில அவர் தவறு செஞ்சிட்டார், எங்கட பக்கத்துல எந்த பிழையும் இல்ல, இந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க தகுதியானவர். அந்த தவறை நாங்க மன்னிச்சா சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க எப்படி என்றா, அந்த தவறுக்கு நாங்க மன்னிப்பு கொடுத்தா நாங்க செகண்ட் ஆகிடுவோமே, எங்கட பக்கத்துல எந்த பிழையும் இல்ல, எங்கட மானம் போமே, எங்கட கண்ணியம் இல்லாம போய்த்துடுமே, எங்கட மரியாதை குறைஞ்சிடுமே, அவன் செய்யறதெல்லாம் செய்வான், எல்லா தவறுக்கும் நாங்க மன்னிக்கலுமா? இப்படி சிலவங்க பேசுறே இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தையில இது சொன்னாங்க, வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸன்னா. சொன்னாங்க எப்படி என்றா, ஒரு மனிதன் வாழ்க்கையில இன்னும் ஒரு மனுஷன் தவற மன்னிக்கிறதால ஒரு நாளும் அல்லாஹு தஆலா அவன் கண்ணியத்தை குறைக்க மாட்டான். அதுக்கு உதாரணம் யார்? உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உதாரணம். இது சொன்னவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு உதாரணமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்யாத அநியாயம் ஒன்று இருக்குதான், செய்யாத ஒரு அநியாயம் ஒன்று சொல்ல முடியுமா? வாழ்க்கையில அந்த காலங்கள்ல சரியான இருக்கு, மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரம் கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை, போகணும் ரொம்ப கஷ்டத்தோட சிரமத்தோட இருள போகணும். இந்த இருட்டில வெளியாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க போற வளமையாக போற பாதையில கல்லுகளை முள்ளுகளை போட்டு வைப்பாங்க, கால் அப்படியே குத்தி காயப்படும், வேணுமென்று போட்டு வைப்பாங்க, குத்திப்படும் காயப்படும், அதோட சிரமத்தோட பள்ளிக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் இந்த அநியாயத்தை யாரு செஞ்சாங்கன்னும் தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உட்கார்ந்துப்பாங்க, அவங்களோட வீட்டில் இந்த ஊத்தைகளை எடுத்து அவங்களோட தலையில கொண்டு போய் கொட்டுவாங்க. 2வது அநியாயம். 3வது சுஜூதுல இருப்பாங்க, ஒட்டகத்துடைய கொடலை கொண்டு போய் களத்துல வச்சிடுவாங்க, எலும்பேலாம். ஒரு மாட்டுட கொடல் ஒரு மனுஷனுக்கு தனியா தூக்கலாது, சரி பாருமே, ஒரு ஒட்டகத்துட கொடலை கொண்டு போய் களத்துல வச்சா எப்படி எலும்புரை சுஜூதுல? இது சரியான கஷ்டம். இப்ப சுஜூதுல வைக்கிறாங்க, எழுப்பி கொள்ளலாம். 3வது அநியாயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பனுடைய ஒரு பேச்ச கேட்ட ஒரு சஹாபி, அவர் அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டார், ஸ்ரீதேவி ஐந்தவர் மூதேவியா மாறினார், இஸ்லாத்திலிருந்து வெளியே வந்தார், ஒரு நண்பன் பேச்ச கேட்டு வெளியே வந்தார், வந்து அந்த நண்பனுடைய தூண்டுதலால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முகத்தை எச்சி துப்பினார் வைத்து. 4வது அநியாயம். எல்லாம் வச்சுக்கோ, எல்லாம் யாருடைய வாழ்க்கையில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில. அந்த ஊர்ல நல்ல முறையில கண்ணியப்படுத்தினாங்க, ஒரு நல்ல மனுஷன், நல்ல முறையில இருக்கிறாரு, நல்ல நேர்மையானவர், பொய் சொல்ல மாட்டாருன்னு சொன்னவங்க அதே ஊர்ல இவர் பொய்க்காரன், இவர் ஏமாத்துக்காரன், இவர் முனாஃபிக் என்று அடிச்சு விரட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது அநியாயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயிஃப்ல ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க, இஸ்லாத்தை எத்தி வைக்க வைத்து. கிதாபுல எழுதுறாங்க, அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், தாயிஃபுடைய இடத்துக்கு கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் சின்ன சின்ன பிளாக்கல்லால சிறுவர்கள் அடிச்சு கொண்டே வந்தாங்க கண்டினியூவா. தாயிஃப்ல 5 கிலோமீட்டருக்கு நன்ஸ்டாப் அடிதான். அநியாயம். அதே போல எவ்வளவு சந்தர்ப்பத்தில் கொலை செய்ய பார்த்தாங்க, அவங்களோட குடும்பத்துல மானத்துல கைய வச்சா, முழு குடும்பத்தையும் சூறையாடினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த இடத்துல என்ன சொல்ல வாரன் என்றா, இவ்வளவு அநியாயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. யாரும் உலகத்துல ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் ஆயத், ஒரு சம்பவம் காட்டேலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இவ்வளவு அநியாயம் நடந்தாலும் திருப்பி அவங்க பழி வாங்கினதாக ஒரு ரிவாயத் யாருக்கு சரி காட்டேல. ஒரு மனுஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கினாங்க, ஒத்தருக்கும் காட்டேல.
ஏனென்று அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் வந்து யார் சொல்ல நீங்க மன்னிச்சுக்கோ வேண்டாம், மன்னிப்பு கொடுக்கிறவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இன்னொத்தனை மன்னிக்கிறதால அவன கண்ணியம் இறங்காது, கண்ணியம் கூடும். இப்ப வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 வருஷத்துக்கு மேல இப்ப வரைக்கும் இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டா எத்தனை வாய்கள் ஸலவாத்து சொல்லு, எத்தனை பேர் கண்ணியம் எடுத்துறாங்க. அப்ப மன்னிச்சதால கண்ணியம் குறைஞ்சிக்கா கூடிக்கா? கூடி ஒரு நாளும் குறையிறல்ல. எங்கட மூளையில ஒரு சின்ன குறையுது, எங்கட புத்தில குறைக்கிறதால நாங்க அப்படிதான் யோசிப்போம். நாங்க அப்படி மன்னிப்பு கொடுத்தா நாங்க செகண்ட் ஆகிருவோமே, எங்கட மான மரியாதை பேசிடுமே. அது மார்க்கத்துல குறை அல்ல, அது எங்கட புத்தில இருக்கிற குறை. ஒரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்தனை மனிதர்கள் இவ்வளவு அநியாயம் செஞ்சவங்களை மன்னிச்சாலும் இது வரைக்கும் கபருக்கு போனாலும் நபியிட கண்ணியம் கண்ணியம் தான், சிறப்பு சிறப்பு தான். ஐதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா வாழ்க்கையில மன்னி, தவறுகளை விட்டு கொடுங்க. பிழை நடக்கும், மனுஷன் கிட்ட தவறுகள் நடக்கும் தான், எல்லா மனிதனும் பலகீனம் தான், அவங்களை விட்டு கொடுங்க. அதுக்கு போற அல்லாஹ் சொல்றான், நாலாவது யாரு அடுத்த மனிதர்களுடைய தவற மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூலி கொடுக்கிறது எனக்கு கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சா அவனுக்கு ரிட்டர்ன் எங்களுக்கு அதை போல அநியாயம் செய்ய ஏலும், குர்ஆன் சொல்லுது ஏலும். ஆனா செய்யாம ஈக்கிற முட்டுக்கும் நல்ல மேன் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் எங்களுக்கு வந்து அடிச்சிட்டான், ஒரு நோகுறதுக்கு ஒரு அடி ஒன்று அடிச்சான், இதே மாதிரி அடி அவனுக்கு அடிக்கலும். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிச்சோ அதே அளவு தான் அவனுக்கும் வலிக்கும். விலகுதாய்க்கும் நான் பேசுறேன், இதுதான் சரியான முறையில பழி வாங்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிச்சோ அதே அளவு தான் அவனுக்கும் வலிக்கணும். அதை விட தாண்டி வலிக்கிறல்ல, வலிச்சிச்சு நீங்க பாவத்தாலியா மாறுவீங்க, அநியாயக்காரனா ஆவீங்க. இதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், அதுக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்கறதே நல்லவன்னு சொல்லுவோமா இல்லையா? இதுக்குதான் குர்ஆன் சொல்லுது, நாங்க ஒரு அநியாயம் செஞ்சு அதை போல அநியாயம் செய்யலும். ஆனா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, எந்த மனுஷன் மன்னிச்சிட்டு அவனோட சேர்ந்து பேசிடுறானோ சமாதானமா, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவனுக்கு கூலி கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு கடமைன்னு குர்ஆன் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் இந்த சிஃபத் எங்களுக்கு வந்துட்டான்னு யோசிங்க. பெரிய பெரிய சுன்னத்தை எல்லாம் செய்யறோம், பெரிய பெரிய பர்து எல்லாம் வாழ்க்கையில செய்யறோம், சாதாரண பண்புகள் எங்கட வாழ்க்கையில் இன்னும் இல்லை. ஆனா சொர்க்கம் தேடுவோம். வெளியில மனுஷன் எல்லாம் வெளியில நாங்க வேண்டியமா பேசுறோம், ஆனா சில சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள்ள எவ்வளவு மன்னிக்கும், அந்த மனைவி எத்தனை தடவை மன்னிக்கும். ஒரு மனிதன் வந்து கேட்டார், சாதாரண மனிதன் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் கம் நஅஃபு அனில் காதிம். கேட்டாங்க, ஏண்ட காதிம் எனக்கு கீழால வேலை செய்யறவரு, ஏண்ட கையால சம்பளம் எடுக்கிற மனுஷன், இவரை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, அவன் திருப்பி பேசல, பதில் பேசல, கேட்டு கேட்டு கேட்டினாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃபு அன்ஹு ஃபீ யௌமின் 70 மர்ரா. சொன்னாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவரு, உங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல, குடும்பம் ரீதியா உறவு ரீதியா எந்த தொடர்பும் இல்ல, உங்களுக்கு கீழே சம்பளம் எடுக்கிற ஒரு மூணாவது மனிதன், அவரு தவறு செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 70 தடவை அவரை மன்னிங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொல்றேன்? இது அந்நிய மனுஷன் ஒன்றுக்கு சொல்றேன். ஒரு மூணாவது மனுஷன் தவற 70 தடவை வாழ்க்கையில மன்னிக்கணும் என்றா, ஏண்ட உம்மா எத்தனை தடவை நான் மன்னிக்கும், என் மகன் எத்தனை தடவை மன்னிக்கணும், ஏண்ட உறவுகள் எத்தனை தடவை மன்னிக்கும். மன்னிக்கிறோமா வாழ்க்கையில? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஷரியத் என்ற ரீதியில உட்ற பிழை இதுதான். ஒரு போக்கில் எங்கட ஷரியத் தீக்குது, ஆனா நாங்க விளங்கிக்கிற ஷரியத் வேற, எங்களுக்கு தரப்பட்டுகிற ஷரியத் வேற. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க வேண்டிய அமல் இபாதத் வாழ்க்கையில செய்யறோம். எவ்வளவு அமல் செய்யலுமோ, எவ்வளவு இபாதத் செய்யலுமோ வாழ்க்கையில செய்யறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு மனுஷனை மன்னிக்க இன்னும் தயாரில்லை, பழிவாங்க காத்து கொண்டிருக்கிறோம். அவன் எனக்கு எப்படி அநியாயம் செஞ்சான் அதை போல நானும் செய்வன், அவன் என்ன மானத்தை வாங்கினா நானும் வாங்குவான், அவன் என்ன வியாபாரத்துல கைய வச்சான் நானும் வைப்பன். இல்லை இல்லை,
இதை ஷரியத் எங்களுக்கு வழிகாட்டவே இல்லை, இது எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரம் பேசினது பொதுவான விஷயங்கள். கொஞ்சம் யோசிங்க. உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம் ஒன்று உஹதுடைய யுத்த காலத்துல தெளிவா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, யமனுடைய சஹாபி ஹுதைஃபத்துல் யமானி, இவங்களும் இவங்களோட வாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து உஹதுடைய யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் உஹதுடைய யுத்தம் எவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தம் என்று. சரியான சோதனைக்குரிய ஒரு யுத்தம் உஹதுடைய யுத்தம். இந்த உஹதுடைய யுத்தத்துல ஒரு நேரம் ஒன்று வந்துச்சு. எப்படி என்றா, சஹாபாக்கள் காபிர்களுக்கு மத்தியில ஒரு பிளாக் அவுட்டான ஒரு நேரம். காபிர்களுக்கு விளங்குதில யார் யார் எங்கட டீம் என்று, முஸ்லிம்களுக்கு விளங்குத யார் யார் எங்கட முஸ்லிம்கள் என்று. அப்படியான ஒரு பிளாக் அவுட்டான ஒரு நேரம். அப்படி கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. ஒன்றும் விளங்குது, இங்க கிட்ட இருக்கிறவங்க யாரென்னும் விளங்குது இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்துல அவங்களோட வாப்பா கண் முன்னால ஈக்கிறாங்க. சரியான தூசி எல்லாம் முகத்தை மூடிக்கிறாங்க. முன்னால வாப்பா ஈக்கிறாங்க. இந்த நேரத்துல வாப்பா என்ன செய்யறாருண்டா, அவருக்கு முன்னால ஒரு காபிரோண்ட ஓடுறாரு. என்ன செய்வாங்க, யுத்தமே காபிரோண்ட ஓடுறாரு. இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா அந்த காபிரை விரட்டி கொண்டு போறாங்க. ஏன், அவரை கொலை செய்யும். காபிரோண்ட கண்டுட்டார், விரட்டி கொண்டு போறார். இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா ஓடுறாரு. இவரை ஓடுறத சில சஹாபாக்கள் பாக்குறாங்க. ஒரு காபிரோண்டு தான் எங்கட முஸ்லிமை விரட்டிட்டு ஓடுறாருன்னு தவறா விளங்கிட்டான். ஆனா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தெரியும் அது வாப்பாண்டு. சில சஹாபாக்களுக்கு விளங்கல் அது காபிர போல விளங்கிட்டான். இந்த நேரத்துல கிட்டத்தட்ட 5-6 சஹாபாக்கள் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பாவை பின்னுக்கால விரட்டுறாங்க. வாப்பா காபிர விரட்டுறாரு, ஓடிக்கொண்டு போறாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு உஜாராயிட்டாங்க. ஏன், ஏண்ட வாப்பாவை இவங்க நினைச்சிட்டாங்க வேறமாய் கொலை செய்ய போறாங்க போல, விடப்படாது. பின்னுக்கால ஓடுறாங்க. எப்படி ஏண்டா, அபி ஏண்ட வாப்பா வாப்பான்னு கத்திக்கொண்டே ஓடினான். முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம், கை வைக்கவானும் கத்திட்டே ஓடினான். ஆனா அந்த யுத்த களத்துடைய சத்தத்துல அந்த சஹாபாக்களுக்கு விலங்கல்ல 6 பேரும் சேர்ந்து கிதாபில் எழுதுறாங்க, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பவ அவரோட கண் முன்னால 6 சஹாபாக்களும் சேர்ந்து வெட்டி கொலை செஞ்சாங்க. கொஞ்சம் யோசிங்க, எப்படியான கட்டமைக்கு. வெட்டின உடனே ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அப்படியே யுத்த காலத்துல முட்டுக்கால் உட்கார்ந்துட்டாங்க. ஒன்றுமே பேசல, ஒரு வார்த்தை பேசல, அழுது உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே சஹாபாக்களுக்கு விளங்கி, இது வாப்பாவை கொலை செஞ்சிட்டோமே, பெரிய ஒரு தவறா இல்லையா வாழ்க்கை, பெரிய ஒரு குத்தமா இல்லையா வாழ்க்கையில. ஒரு கத்திட்டு போனார், அது என்ன வாப்பா தொடவானம், ஆனாலும் வெட்டி போட்டுட்டாங்க. இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 சஹாபாக்களும் தலை குனிஞ்சு அப்படியே நின்றா, ஒன்றும் பேசல. இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அந்த சஹாபாக்கள் மன்னிப்பு கேட்க முன்னுக்கு எழும்பி சொன்னாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களோட 6 பேருட தவறே நான் மன்னிச்சுட்டேன். மன்னிப்பு கேட்கல, இவங்க சொன்னாங்க நான் மன்னிச்சுட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானேண்டா. இதுதான் சஹாபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல தவறுதான், பிழைதான், குத்தம் ஒன்று நடந்துச்சு, ஆனாலும் விளங்கினாங்க நாங்க இந்த இடத்துல மன்னிக்கிறேன் சிறந்தது. இந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து கெட்டி பிடிச்சு சொன்னாங்க, ஹுதைஃபா எப்படியான மனுஷனப்பா நீங்க, எப்படியான ஒரு மனுஷனப்பா, இப்படி முட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு வருமா? உங்களோட சொந்த வாப்பாவை கொலை செஞ்சவங்களை மன்னிச்சீங்களே. இஸ்லாத்துல இப்படி ஒரு தவறு நடந்தா 100 ஒட்டகம் ஷரியத்துடைய புறத்தால தரணும். அந்த 100 ஒட்டகத்தை நான் உங்களுக்கு தாரணும் ஹுதைஃபா. என்ன தெரியுமா சொன்னா, எழுதி சொன்னாங்க, யார சூழல்லா என்னைய விட எங்கட வாப்பா வெட்டி கொலை செஞ்சாங்களே, இந்த 6 பேர் தான் மிச்சமுமே பொருளாதாரத்துல கஷ்டமானவங்க, அந்த 6 பேருக்கும் இந்த 100 ஒட்டகத்தை பிரிச்சு கொடுங்கன்னுட்டான். சுப்ஹான். இதான் சஹாபாக்கள் சிஃபத். நான் ஒரு பக்கத்தை முடிச்சுக்கொண்டு இதான் ஷரியத்துன்னு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இது மட்டுமல்ல ஷரியத். வாழ்க்கையில இப்படியான பாட்டம் நீக்குது, ஒரு மனுஷன் தவற மன்னிக்கிறது. இப்படியான தவறுகள் எங்கட வாழ்க்கையில நடந்தீங்குமா? சின்ன சின்ன சில்லற பிரச்சனையா இல்லையா, சின்ன சின்ன பிரச்சனையா இல்லையா, கொஞ்சம் முறைச்சு பார்த்தது ஒரு பெரிய தவறு, கொஞ்சம் வாயடிச்சது ஒரு பெரிய தவறு, என்ன இருந்தாலும் அவன் எனக்கு இப்படி ஒன்று சொல்லிட்டான்,
ஒரு மிருகத்தோட என்னைய ஒப்பிட்டுட்டான். ஒன்றுக்கும் இல்லாத பிரச்சனையை பிடிச்சு கொண்டு வருத்த கணக்கு. அவனை மன்னிக்க இன்னும் ரெடி இல்லை. நான் வெளியில எவனே மன்னிப்பன், களிமை இல்லாதவனே மன்னிப்பன், ஏண்ட நானவ மட்டும் மன்னிக்கவே மாட்டனே. நீ செல்றது கெட்டித்தனம் அல்ல. இது இதான சரியத்துக்கு மாற்றமா பேசுறோம், பிழை இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளால எவ்வளவு தவறு செஞ்சாலும் மன்னிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சுருக்கமா பேசுறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல எங்களுக்கு தெரியும். மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? பத்ருடைய சஹாபி, முக்கியமான சஹாபி. இவங்களை வளர்த்தாங்க, இவங்களோட செலவுகள் எல்லாம் பார்த்தது அபூபக்கர் ரலியல்லாஹு. இவங்களுக்கு கீழே செலவுகள் எல்லாம் கவனித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு. எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட விஷயத்துல இட்டு கெட்டினா அவதூறு ஒன்று சொன்னாங்க. இந்த நேரத்துல சில சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டாங்க அந்த அவதூறுக்கு. அதுல ஒருத்தர் தான் மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு எதிரா சொன்னாங்க அவதூறு. யார் இது? யாரு செலவழிச்சாவோ அவருடைய மகளை பத்தி இவர் சொன்னார், கெட்ட விதமாக சொன்னார். இந்த நேரத்துல இந்த மிஸ்தாஹ் இப்னு உஸாஸாவுடைய விஷயத்துல ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன கோபம் வருமோ, இந்த மகளை பத்தி தவறா சொல்லிட்டா சாதாரண மனுஷனுக்கு என்ன கோபம் வருமோ அதே கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துச்சு. எடுத்த உடனே சொன்னாங்க, இதுக்கு பொறவு மிஸ்தாஹ் உனக்கு செலவழிக்கிறது ஹராம் என்றா, ஒரு சதம் உனக்கு நான் தரமாட்டேன் வாழ்க்கையில் என்றா. இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறாங்க. எப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து நூறுடைய ஆயத், பல யக்தில் ஃபضل மீக்கும், பெரியோர் ஆயத் அப்படியே சொல்லி கொண்டு வாரான். நீங்க வசதி படைத்த மனிதர்கள் மிஸ்கீன்களுடைய விஷயத்துல, முஹாஜிர்களுடைய விஷயத்துல நீங்க செலவழிக்க மாட்டீங்கன்னு இப்படி சொல்லலுமா? இப்படி நீங்க சொல்ல வேணும். ஃபல்யஃபு ஃபல்யஸ்பஹு என்றா, அவங்களோட தவற மறங்க, மன்னிச்சு போடுங்கண்டா. இந்த ஆயத் இறங்கின உடனே பெருசா உபதேசம் செய்யல, பெருசா பயான் ஒன்றும் பண்ணல. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், அபூபக்கர் அவர் செஞ்ச தவற மறங்க, மன்னிங்க, அவ்வளவுதான். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். இத சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, இதுக்கு முன்னுக்கு உனக்கு நான் எவ்வளவு செலவழிச்சனோ அதை விட 2 மடங்கு வாழ்க்கையில செலவழிப்பேன் என்று சொல்லி சொன்னாங்க. தவற மன்னிச்சாங்க. வாழ்க்கை இந்த சிஃபத் தக்வாதாரிய வாழ்க்கையில ஈக்கும். எவ்வளவு தவறு நடந்தாலும் மன்னிக்கணும், குடும்பங்களுக்குள்ளால விட்டு கொடுப்பிக்கணும். இது வாழ்க்கையில இல்லையா, நாங்க எங்களுக்கு சொல்லல நாங்க தக்வாதாரி என்று சரி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் என் காதுல வந்து இந்த வார்த்தையை கேளுங்க, எப்படி வார்த்தைன்னு பாரு. சொன்னாங்க ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஏண்ட காதுல, இந்த ஒரு வலது காதுல வந்து என்னைய பத்தி தேவையில்லாத மாதிரி ஏசுறாரு. என்னை எவ்வளவு கேவலமா ஏசலுமோ அவ்வளவு கேவலமா வலது காதுல ஏசுறாரு. அதே மனுஷன் ஏசி அடுத்த காதுக்கு வந்து, நான் இவ்வளவு நேரம் வலது காதுல உங்களை பத்தி தேவையில்லாத மாதிரி ஏசினேன், அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க என்ற. கொஞ்சம் யோசி, ஒருத்தர் வலது காதுல ஏசிட்டு திருப்பி வந்து சொல்றாரு இடது காது 20 என்னைய மன்னிச்சுக்கோங்க, எப்படி மன்னிப்போமா வாழ்க்கையில? சொன்னாங்க ஹுசைன் ரலியல்லாஹு, ஒருத்தன் எனக்கு ஏசி வலது காதுல உடனே இடது காதுல வந்து மன்னிப்பு கேட்டா அவனோட மன்னிப்பை தான் கபூல் செய்வனே தவிர அவன் ஏசினதை நான் பெருசா எடுக்க மாட்டேன்றான். ஏன்னா சஹாபாக்களுடைய உள்ளம் மன்னிப்புடைய விஷயத்துல இப்படிதான் நீந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ பேர் கடைசியாக இதோட முடிச்சுக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு இந்த மன்னிப்பை கொடுத்து பெரிய பெரிய சஹாபாக்களை உருவாக்கினாங்க. ஆனா எங்களுக்கு அது விளங்குறல்ல. கிதாபில் ஒரு சஹாபியுடைய சமம் துமாமா இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு, பெருசா கேள்விப்பட்டீங்கமான இந்த சஹாபாக்கள். துமாமா இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை யமன்ல இருந்து கைதியாக பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில கெட்டி போட்டாங்க. மஷூரா நடக்குது, இவருடைய விஷயத்துல என்ன செய்வோம், என்னவர் பெரியோர் அநியாயக்காரன் இஸ்லாத்தில், பின்னுக்கு சஹாபியா மாறினார். பெரியோர் அநியாயக்காரன், என்ன செய்வோம் இவருடைய விஷயத்துல? 3 நாட்கள் மஷூரா செஞ்சார். 3ஆவது நாள் வந்து கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துமாமா இப்னு உஸால் என்ன செய்ய உங்களோட விஷயத்துல? சொன்னாங்க முஹம்மத், அப்படிதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பூர்த்தியான முறையில் என்னைய தண்டிக்கிறது உரிமை இல்லை. நீங்க என்னைய தண்டிச்சீங்களா
நான் இப்படியே மௌத்தாகிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க என்னைய மன்னிச்சீங்கடா உங்களுக்கு நன்றியுள்ள மனுஷனா உலகத்துல வாழுவேன். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசினான். மன்னிச்சா தண்டிச்சா மௌத்தாகிடுவன், மன்னிச்சா நன்றி உள்ளவனா இருப்பன். என்ன செய்யணும்னு நீங்க முடிவெடுங்கடா. நாலாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, சுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, உன்னைய நான் வாழ்க்கையில மன்னிச்சிட்டேன், நீ அப்படியே ஃப்ரீயா சுதந்திரமா விட்டுட்டு போயிட்டுடா. கட்டெல்லாம் மவுத்துட்டோட வந்து சொன்னாங்க. ஆரம்பத்துல முஹம்மது என்று கூப்பிட்டவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு மூஞ்சி இன்ச்செண்டா உலகத்துல உங்களோட முகம் என்றா, இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு இடம் இன்ச்செண்டா மதீனாண்டா, பிடிக்காத ஒரு மார்க்கம் இன்ச்செண்டா இஸ்லாம் என்றா சொன்னாங்க. யார் சொல்ல, எப்ப நீங்க என்னைய மன்னிச்சீங்களோ, இவ்வளவு அநியாயம் செஞ்சும் இவ்வளவு தவறு செஞ்சும் ஏண்ட பாவத்தை நீங்க எப்ப மன்னிச்சீங்களோ யா ரசூலல்லாஹ், முழு உலகத்திலேயும் எனக்கு பிடிச்ச முகம் உங்களோட முகம் என்றா, உலகத்துல பிடிச்ச இடம் மதீனாண்டாங்க, உலகத்துல உயிரான மார்க்கம் இஸ்லாம் என்றார். வேற ஒரு பதிலும் சொல்லல. யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தான். இதே போல இஸ்லாத்துல பயங்க இவங்க யாரு தெரியுமா, இந்த சுமாமா பின் உஸால் என்றவங்க யாருண்டா எங்களுக்கு தெரியும். பொய் நபியுடைய பிரச்சனைகள் போச்சு. இந்த பொய் நபியுடைய பிரச்சனை நேரத்துல எவ்வளவு பேர், சில சஹாபாக்களும் அந்த பக்கத்துக்கு போனாங்க. அந்த நேரத்துல உறுதியாக நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி என்ற விஷயத்துல உறுதியாக குடும்பத்தோட போராடின ஒரு சஹாபி தான் இவங்க. கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கையில கொடுத்த ஒரு மன்னிப்பு, யோசிக்காம கொடுத்த ஒரே ஒரு மன்னிப்பு, எந்த அளவு தூரத்துக்கு சொர்க்கவாதி அந்த சஹாபி மாறினாரா இல்லையா? இத போல வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சவங்களோடு தான் யாரு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செஞ்சவங்க, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியான், இவங்க எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வார்த்தையில மன்னிச்சு அவங்கள பெரிய சொர்க்கவாதியாக மாத்தி மௌத்தாக்கினோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மன்னிப்பு என்றது அது லேசி, கஷ்டமான ஒரு அமல், லேசான ஒரு அமல் இல்ல. எங்களுக்கு தொழுறது எல்லாம் லேசி தான், எங்களுக்கு அவர் கணக்கு ஈக்கிறது லேசி, ஹஜ் உம்ராவும் லேசி, செலவழிக்கிறதும் லேசி, ஜகாத் சதகா லேசி. ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி அமல்கள் எங்களுக்கு சரியான கஷ்டம். ஒரு மனுஷனை மன்னிக்கிறது, அவனோட ஒத்துமையா வாழ்றது, சமாதானமா இருக்கிறது, இதுதான் எங்கட வாழ்க்கையில சரியான கஷ்டம். அதனால ஒரு பக்கத்தை மாத்திர நாங்க அமல் செஞ்சு கொண்டு போவாம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தன்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு தன்மை, இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய தன்மையை வாழ்க்கையில் எடுப்போம். குடும்பங்களுக்கு மத்தியில் விட்டு கொடுப்போம், அடுத்த மனிதர்களுடைய தவறுகளை மன்னிப்போம், ஏழுமான முட்டுக்கு ஒத்துமையாக வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.